இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் எனக்கே தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 வீடை வந்து நான் உங்களுக்கு ரவுண்ட் அடித்து சுற்றி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் சைடு, அடுத்து இதுதான் பேக் சைடு ஆஃப் மை வீடு. அடுத்து வந்து இது வந்து அதுக்கு இந்த சைடு. அடுத்து இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ வந்து மேலே படிக்கட்டில் ஏறினா இங்கே வந்து என்னோடய ஃபார்மிங் இருக்குது. அடுத்து வந்து என்னென்னா நான் வந்து இப்போ எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். எது இதெல்லாம் இதாக இருக்கோ அதை மட்டும் எடுக்க போகிறேன். ஓ ஷிட், இது வந்து இன்னும் இதாகலை. இது இதாக இருக்குது, இது இதாக இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்போ வந்து எடுத்தது எல்லாத்தையும் திரும்ப பிளான் பண்ணிடலான் இருக்கேன். எக்ஸ்ட்ரா வேறு இருக்கு. இப்போ 1 2 3 4 5 இரு. நான் ஏற்கனவே இந்த இது நட்டுட்டேன் சிடி பிளேஸ். சரி அதை விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 இருக்காது, அதுக்கு மேலே இருக்கும். அது வேறு விஷயம். இப்போ வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இப்போ போய் மைன் பண்ணலான் இருக்கேன். டைமண்டு, கோல்டு, அயனு எது கிடைச்சாலும் எடுத்து பாக்கெட்டில் போட்டு வந்துட வேண்டியதான். இப்போ வந்து நேராக கேவுக்கு போக வேண்டியதான். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டூல்ஸு, பிக்கேக்ஸ் அதெல்லாம் தேவை. ஃபஸ்ட்டு அதை போய் எடுத்துகிட்டு வந்துடும். ஃபர்னான்ஸ் இதில் இங்கே இருக்குது 8 மட்டனா? ஆமாம் மட்டன். அடுத்து வந்து அயன் வந்து 30 இருக்குது. இங்கே பாருங்க, அயன் ஆர்மரு, அயன் ஷீல்டு, அயன் இங்கட், இத்தனை இது வச்சுருக்கேன். அடுத்து அயன் பிக்காக்ஸ் 2 இருக்குது. ஒன்று வந்து டேமேஜ் இருக்குது, அதனால வேணும். இப்போ வந்து இந்த ஹோ தேவையில்லை, அதனால் வந்து இது தூக்கி செஸ்ட்டில் வச்சிடலாம். அதில் வேணாம், இது எம்டிஆர் இருக்குது, இதுலேயே வச்சிடலாம். தூக்கி இப்போ அந்த ஹோ எடுத்து அதில் வச்சிட தான். இப்போ வந்து எது இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி இதில் வைக்கலான்ருக்கேன். பூ தேவையில்லை, எம்ரால் தேவையில்லை, இது தேவையான மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பிக்காக்ஸ் வந்து பத்தாது, டியூரபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. அதனால வந்து இன்னொரு அயன் பிக்காக்ஸ் செஞ்சிடலான்ருக்கேன். ப்ரெட்டு தூக்கி போட்டேன். இப்போ வந்து இன்னொரு அயன் பிக்காக்ஸ் அப்படி வைக்கணும். எங்கே இருக்குது இந்த அயன் பிக்காக்ஸ்டா? அங்கே இருக்குது. 1 போதும். அயன் ஆக்ஸும் இன்னொன்று எடுத்து வச்சுப்போம், அதுக்கு தேவைப்படும் ஜாம்பிஸ் வந்து அடிக்கிறதுக்கு. ஷீல்டு அதெல்லாம் வேறு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது டார்ச் லைட் தேவை, 16 தான் இருக்குது. கோல் எடுத்துகிட்டு போகணும். இப்போ வந்து ஒரு ஃபர்னான்ஸும் ஒரே ஒரு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துப்போம். இதெல்லாம் வைக்கணும். ஃபர்னான்ஸு இப்போ வந்து என்னடா இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள். ஷிட், மை ஃபால்ட். எடுக்கண்ணா, ஒரு கதை இல்லை, எடுத்து இப்படி வச்சா கன்ஃபார்ம் வந்துடும். சொல்லலை இப்படி எம்பிட்டு கிரைண்டரா. இப்போ வந்து இது 2த்தையும் எடுத்து இங்கே வச்சிடணும். அடுத்து வந்து வேறு என்ன தேவை? வேறு எதுவும் தேவையில்லை. ரொம்ப நேரம் தேடினதில் வந்து ஒரு கேவ் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து நான் ஏற்கனவே வந்த கேவ் தான். அயன் ஆர்மர்லாம் இப்போ போட்டுங்களா, இதெல்லாம் வந்து எடுத்தேன். இப்போ வந்து பாருங்களேன், கீழே எப்படி போகிறேன்னா, நான் நார்மலாலாம் போக மாட்டேன். தண்ணி பக்கெட் வச்சு எம்எல்ஜி பண்ணுறேன் பார்க்குறீங்களா? அதனால எவ்வளோ பெரிய ப்ரோ தெரியுமா? பாருங்க அப்படியே. இப்போ வந்து இந்த சைடு வந்து இந்த சைடு இல்லை, இந்த சைடு போனோம். இப்போ வந்து இந்த இதுக்குள்ளே போனால் வந்து இப்போ பார்த்தீங்களா, அங்கே வந்து திருதா டார்ச் லைட்டு. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே அந்த சைடு போயிருக்கேன். இப்போ அப்படியே இதுக்குள்ளே போனோன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ஒரு வவால் சுற்றினுக்குது, அதை கண்டு தான் முடியும். சைடு வந்தால் கீழே குடுக்குடுன்னு இறங்கினா லைட்டு தெரியுதா, டார்ச். ஏன்னா நான் ஏற்கனவே வந்திருக்கேன், அதனால வச்சுருக்கேன். இங்கே ஒரு காப்பர் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தோடனே ஒரு லேப்பீஸ் லெசு. இது வந்து நமக்கு இப்போ தேவைப்படாது, ஆனால் கேம் போக தேவைப்படும். இப்போ அதை எடுத்துகிட்டு சரி இந்தாண்டு போய் பார்ப்போம்.
அவனுங்களை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு இந்த சைடு வந்து லைட் வச்சா இங்கே வந்து லைட் வச்சுருக்கேன்னா இங்கேருந்து தான் பேசிக்காக எல்லா ஐனும் எடுத்தேன். இப்போ வந்து அப்படியே கீழே இந்த சைடு போனால் வந்து காப்பர் இருக்காது தேவையில்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன லெவலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். -52 இருக்கும். ஓகே, நல்ல லெவல் தான், கம்மியாக தான் இருக்கும். போயிட்டு டைமண்ட் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டார்ச் வைப்போம். இங்கே ஒரு டைமண்டு. மைண்ட் ஏய் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைமண்ட் கூட ஃபஸ்ட்டு டைமண்ட் பார்த்துங்க. இப்போ வந்து என்ன தெரியுமா பண்ணணும், இப்போ வந்து இதை வந்து எடுத்துகிட்டு ஓடணும். இங்கே ஒரு லேப்பீஸில் இருக்குது, இதை அப்படியே மைண்ட் பண்ணிக்கலாம். லேப்பீஸில் மட்டும் நிறையா கொட்டும், மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ட்ரிபிளாக கொட்டும். ஐ மீன் இங்கே ஒரு அயன் இருக்குது, அதை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே எதுவும் சாம்பி வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக லைட் பண்ணிடுறேன் அந்த ஏரியாவில். இல்லைனா அப்புறம் கிரீப்பர் வந்து பின்னாடி வந்து அப்புறம் டமால் தான். அப்படியே பின்னாடி வந்து இது வந்து மைண்ட் பண்ணிப்போம். 1 2 பெருசாக போதே நேராக மைண்ட் பண்ணுறது, அது வந்து டேஞ்சரஸ். ஏன்னா வந்து நேராக மைண்ட் பண்ணிட்டு போனால் நேராக போய் எல்லா வளர்த்துக்கிட்டு சொல்லிடலாம். அதனால வந்து 2 மாற்றி மைண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே தூரமாக நின்று மைண்ட் பண்ணும். எதுக்கு பெருசாக இருக்குப்பா, அந்த வெயின் நிறையா இருக்குது. இப்போ வந்து மேலே அப்படியே போயிட்டு இப்போ வந்து மேலே அப்படியே வந்துட்டு தண்ணி பக்கெட் யூஸ் பண்ணியிருக்கலாம். சரி, கோல்டு இருக்குது, கோல்டும் தேவை. இதையும் அடிச்சு பாக்கெட்டில் போட்டுறது தான். காப்பர்லாம் தேவையில்ல, அவனுக்கு தேவை காப்பர். மேலே போ. கோல்டு வந்து இப்போ அப்படியே 1 2 கிராம 2 3 4 5 6 கோல்டு. அப்படியே வெறியா 6 கோல்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த சைடே போய் பார்ப்போம். அப்படியே இப்போ வந்து இந்த சைடு உள்ள வந்தால் இங்கே வந்து ஒரு 2 கோல்டு இருக்குது. இப்போ வந்து இங்கே லைட் வச்சுருவோம். அடுத்து வந்து இந்த 2 கோல்டையும் மைண்ட் பண்ணிட்டு 2 இல்லை 2 3 4 கோல்டு இருக்குது. இப்போ வந்து கீழே தான் போகணும். ஆனால் கீழே வந்து இது ஒரு சவுண்டு கேட்குது, போகலாமா? அங்கே ஒரு டைமண்டு, அங்கே ஒரு கோல்டு. இப்போ வந்து கீழே தான் போகணும். ஆனால் ஸ்கெலிட்டன் சவுண்டு மாதிரி வேலை வேறான். ஸ்கெலிட்டனே தான், எலும்பா ஹெர்ரா வரண்டா. இது ஃபஸ்ட்டு இது ரீஜெனரேஷன் பண்ணிப்போம். ரீஜன் இப்போ வந்து பொறுமையாக போயிட்டு எங்கே நான் பைக்கிறேன். எங்கடா பண்ண அடிச்சுட்டு என்னடா பண்ணா இல்லை. அங்கே இருக்கான் எலும்பண்டு. நின்றா கோயில. இங்கே ஒரு லைட் வச்சுக்கோம். வேறு எதுவும் வழியில் வந்துருப்போது அடிச்சிட்டாண்டா. எலும்பு வர்ற சத்துறேன் அப்படி கோயில. மான்ஸ்டர் ஹண்டர் இதானா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அடிக்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு டைமண்ட் இருந்துச்சு. எங்க 2வது டைமண்டு, 3வது டைமண்டு. ஒரு வெரி பிக்காக்ஸுக்கான தேவையான டைமண்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த கோல்டு எங்கே சைடா? இல்லை எங்கடா கோல்டுங்கடா? இது என்ன சுற்றிட்டு வருது, இது வேஸ்ட்டு. இந்த இடம்ல சரி டார்ச் இல்லையே, வீட்டில் போய் கோல் எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. சரி நான் இங்கேயே படுத்து தூங்கிடுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து கோல் தேவை, ஏன்னா வந்து டார்ச் இல்லை. இப்போ வந்து கோலுக்கு எடுக்கிறதுக்கு வீட்டு வரைக்கும் போகணும். அங்கே ஒரு கோல் இருக்குது, ஒரு நிமிஷம். அங்கே இருக்குது கோல். இப்போ நான் அப்படியே அங்கே போகிறது. நான் வந்து ப்ரோ நண்பர்களே பாருங்கள், பிரிட்ஜிங் பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாக பாருங்கள், பார்த்தீங்களா?
பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டான். இப்போ வந்து கோல் தேவை, நிறையா தேவை. 1 2 3 4 5 6 7 8 9 பிக்காக்ஸ் வந்துச்சு. 10 11 12 13 14 கோல். வீட்டுக்கான போகிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் இங்கே இங்கே வேறு கோல் வந்துட்டேன். ஹார்ட் கோர் விளாடுற மாரி விளாட சொன்னால் பைத்தியக்கார மாதிரி விளாட்றேன். நான் நேற்றுக்கு செத்துருப்பேன். ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கடுத்து அந்த போய் அந்த கோல் எடுக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டே இந்த வாட்டர் பக்கெட் எடுத்து வச்சுக்கிறது நல்லதாக இருக்குது. கீழே விழுந்தாலும் தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி மேலே போனாலும் இப்படி எடுத்து இப்படி போட்டு அப்படியே இப்படி போயிடலாம். எடுத்து வந்து இதை அப்படியே எடுத்து இப்படி போடலாம். இப்போ இந்த வந்துட்டேன். இப்போ வந்து காப்பர், இந்த யூஸ்லெஸ் காப்பர் எங்கே பார்த்தாலும் கிடக்குது. வெட்டி காப்பர் எதுக்கு தான் இருக்குதோ கேமில். காப்பருன்ற ஒரு காப்பர், வெட்டி காப்பர். இப்போ வந்து கோல். இப்போ அப்படியே ஒரு டைமண்ட் பிக்கேக் செஞ்சுட்டு லைட்டாக வந்து டார்ச் செஞ்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலான்னு இருக்கேன். டார்ச் மட்டும் லைட்டாக எடுத்துப்பேன். இப்போ வந்து இங்கே வேணும். இப்போ வந்து இங்கே ஒரு அயன் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு இங்கே போனால் வந்து இங்கே ஒரு ஸ்பைடர் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு இப்படி சைடு வந்தால் இங்கே ஒரு கோல்டு இருந்துச்சு, அதான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இப்படியே குடுன்னு ஓடி வந்தால் இங்கே வந்து ஒரு ஸ்பைடர் ஸ்பான் இருந்துச்சு, அதுக்குள்ளே இங்கே ஒன்று வந்துருச்சு, அதையும் அடிச்சிட்டேன். அடுத்து உள்ளே போனால் வச்சா இது ஸ்பான் ஆகிடுச்சு, இதை அடிச்சுட்டு உள்ளே போய் எடுத்தான். அடுத்து இங்கே அப்படியே வந்தால் இங்கே வந்து ஒரு லாவா லேக் இருந்துச்சு, அதில் அப்படியே தண்ணி ஊற்றிட்டுனா நமக்கு வந்து அப்புறமா நெதர் போட்டில் பார்த்தா தண்ணி ஊற்றி வந்து எடுத்துக்கலாம். லைட் சோர்ஸ் காலி ஆகிடுச்சு. இங்கே வந்து டார்ச் லைட் வச்சுட்டு இப்போ வந்து இது வந்து இங்கே வந்து இன்னொரு தண்ணி ஊற்றி சரிங்க. வந்து ஸ்டிப் மைன் பண்ணலான்னு வந்த உடனே ஒரே ஒரு டைமண்டு இப்படி டைமண்டு வந்தோடனே டைமண்ட் ஸ்டிப் மைன் அதுலேயும். இப்போ வந்து இந்த டைமண்டை வந்து 1 என்னடா 1 தான் இருக்குது. என்னடா ஏண்டா சரி. இப்போ வந்து உள்ளே போனால் இன்னொன்று இருக்குது. இன்னொன்று இருக்குது. இப்போ வந்து மொத்தம் 5 டைமண்டு. இது 3 இருந்துச்சு, அதில் வந்து பிக்கேக் செஞ்சுட்டேன். இப்போ வந்து எடுத்ததெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிட்டேன். இப்போ வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.